ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தேர்ஸ்டே ஈவினிங்கான வீடியோ தான். இது வந்து ஜூஸ்டே வந்த ஆர்டர் தான். நான் வந்து பேங்கிள்ஸ் செய்யலைன்னு சொல்லி பெண்டிங் வச்சுருந்தேன் இல்லைங்களா, லாஸ்ட்டு வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். அதனால் இப்போ பேங்கிளும் வந்து செஞ்சு முடிச்சுட்டு இவங்களுக்கு பேக்கிங் பண்ணணும். கஸ்டமைஸ் பண்ண இந்த நேம் ப்ரேஸ்லெட்டு இது செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க கேட்ட கலர்ஸில் வந்து பேங்கிள்ஸு ஒரு 5 செட் ஆஃப் பேங்கிள்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா எல்லாருமே கேட்குறது வந்து ஒரு ஹேண்டுக்கு மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வாட்ச்சு இல்லை ப்ரேஸ்லெட் ஏதாச்சும் போடுறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஹேண்டுக்கு மட்டும் வேணுன்ற மாதிரி தான் நம்மளுக்கு மெசேஜ் வருது. குரூப்லேயும் சரி, இதுலேயும் ஒருத்தவங்க யூடியூப்பில் மெசேஜ் பண்ணவங்களும் அப்படி தான் கேட்டாங்க. நான் வந்து எப்படிடா 2 பேங்கிள், அதாவது 2 கைக்கு தான் நம்ம ஒரு ₹100 ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஒரு ஹேண்டுக்கு எப்படி கொடுக்குறது செஞ்சுன்ட்டுன்னு. பட் ஓகே, அந்த மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தானே முக்கியம். அதனால் வந்து நம்ம இப்போது 2 செட் ஆஃப் பேங்கிள்ஸ்க்கு ₹100 வாங்குகிறோன்னா ₹50 ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து 2 செட் ஆஃப் பேங்கிள்ஸ், அதாவது ரொம்ப லென்த்தாக இல்லாமல் ஒரு 4 உள்ளே வந்து கார்னர் கரை கட்டின மாதிரி 2 வளையலும் 4 வளையல் உள்ளே கொடுத்த மாதிரி, அந்த மாதிரி 2 கைக்குமே சேர்த்தே நான் வந்து ₹50 தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பேங்கிள்ஸ் போட்டு ரொம்ப கிராண்டாக கேட்குறாங்கன்னா அது அது வந்து ஒரு ₹100 கொடுக்குறேன். நார்மல் பேங்கிள்ஸ்னால் அவங்களுக்கு வந்து ஒரு ₹50 அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா ₹100க்கு மேலே நான் பேங்கிள்ஸ் கொடுக்கறது கிடையாது. இந்த ரேஞ்சில் தான் நான் கொடுக்குறேன். கடைங்களுக்காக இருந்தாலும் சரி, நார்மலாக ஒரு பர்சன் கேட்டாலும் இந்த ரேட்டுக்கு தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நான் வந்து ப்ராஃபிட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹5 ₹10 இந்த மாதிரி தான் வந்து பேங்கிள்ஸ்லேயும் சரி ப்ரேஸ்லெட்லேயும் வைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டை விட வந்து நம்மளுக்கு நிறைய பேர் கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு வரணும். அதாவது நம்ம வந்து நம்மளை நம்பி வந்து அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்கனாக்கா அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சு அது நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வேறு வழியில் எதுலையாச்சும் செலவாயிடும். ஸோ அதனால் வந்து எனக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணோன்னா அந்த அமௌண்ட் வந்து நம்ம கையில் நிற்காது. ஸோ ஓரளவுக்கு ரீசனபிளாக வச்சாலே போதும். நம்ம ஒரு ₹15க்கு நான் செய்கிறேன்னா ஒரு ₹5 மேலே வச்சு ₹20 இப்படி தான் நான் கொடுத்துட்ருக்கேன் என் கடையில் ப்ரேஸ்லெட்ஸு. நார்மலாக கேட்குறவங்களுக்கு ஏன்னா ஒரு 25 எடுத்தால் நமக்கு கொஞ்சம் லாபம் இருக்கும். அதனால் வந்து ஒரு ₹5 மேலே வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு பீஸ் அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு வந்து ₹20 நமக்கு செலவாகுதுன்னா ஒரு ₹25 வச்சு கொடுக்கலாம். அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். சார்ம்ஸ் ப்ரேஸ்லெட்டுமே அது அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். அதாவது இப்போ ₹99 ஆர்டர் ஒன்று போட்டிருந்தேன். ஆஃபரு, இது சண்டே ஆஃபர்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயுமே வந்து யூடியூப்லேருந்து மெசேஜ் வாட்ஸ்அப்புக்கு பண்ணிவிட்டு என்கொயரியும் வந்தது. ஒரு 10 பேர்கிட்ட என்கொயரி மட்டும் பண்ணியிருந்தாங்க. ஒரு 7 ஆர்டர் வந்திருந்தது. ஸோ அவங்களுக்கு நான் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா நம்மளை நம்பி போடுறாங்க இல்லைங்களா, ஏன்னா யூடியூப்பில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பி வந்து ஆர்டர்ஸும் கொடுக்குறீங்க, ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. அதாவது ஒருத்தங்க என்கொயரி பண்ணுறதே நமக்கு கொஞ்சம் இதுதான், என்கரேஜிங் மாதிரி தான். ஏன்னா வந்து அவங்க வந்து சரி ஓகே இவங்க இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க, நம்பி நம்ம கேட்கலாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி என்கொயரி பண்ணுறீங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது எனக்கு. அது வந்து நான் இன்றைக்கி வரைக்கும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். மண்டே வரைக்கும் நான் அந்த ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் வியாழக்கிழமை எடுத்த வீடியோ தான், இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன். மண்டே தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். மண்டே வரைக்கும் நான் அந்த ₹99 ஆஃபர் வந்து நான் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அந்த உங்களுக்கு நீங்களே வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இந்தந்த செட் ஆஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா நான் இந்த 5 ப்ரேஸ்லெட்டுமே நான் கஸ்டமைஸ் பண்ணியே தரேன் ₹99க்கு. நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே. நான் வந்து அந்த அளவுக்கு நான் செஞ்சு அவங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதையும் வந்து தனியாக நான் செஞ்சு வச்சுட்டேன். அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நம்மக்கிட்ட. நீங்கள் ரேட்டில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் ஆகாது. நீங்கள் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ரேட்டை நான் கேட்லாக் போடுறது எல்லாமே இதே இது ரேட்டில் தான் போடுவேன். வீடியோ பிடிச்சதை லைக்